இங்க மெட்ரோ ஸ்டேஷன்ல இருக்க ஒரு பிச்சைக்காரனுக்கு கீழே இருந்து ஒரு விசித்திரமான காயின் கிடைக்குது. இது என்ன காயின்னு டாய்லெட்ல உட்காந்து பாத்துக்கிட்டு இருக்கான். இவன் அங்க இருந்து போறப்போ இவனுக்கு தெரிஞ்ச ஒருத்தன் பிச்சைக்காரனு கூட பார்க்காம இவன் கிட்ட இருந்து காசை புடுங்கிட்டு போறான். இப்படி காசை புடுங்கிட்டு போனவன் மேல கோவமா இருக்க இவன் அப்போ இவனுக்கு ஆப்போசிட்ல இவன் காசை புடுங்கிட்டு போனவன் மாதிரியே ஒருத்தன் போறான். அப்போ இவன் கோவத்துல உன்னை நான் கொல்ல போறேன் பாருன்னு அசிங்க திட்டுறான். அப்போ அங்க வித்தியாசமான வெண்டிங் மிஷின் ஒண்ண பாக்குறான். அதுல இவனுக்கு கீழே இருந்து கிடைச்ச அந்த விசித்திரமான காயின் தான் இந்த வெண்டிங் மிஷின்ல இருக்க ஜூஸ் கேனை வாங்கறதுக்கான காயின் அப்படின்ற மாதிரி போட்டிருக்கு. சரி ஓகேன்னு இவன் கிட்ட இருக்க காயினை அதுல போட்டு அதுல இருந்து ஒரு ஜூஸ் கேனை எடுக்கிறான். அப்போ அந்த இடத்துல இவன் கிட்ட இருந்து காசை புடுங்கிட்டு போனவனையும் பாக்குறான். அவனை பார்த்த மாதிரியே அந்த ஜூஸ் கேனை ஓபன் பண்ணி பார்த்தா அதுல ஒண்ணுமே இல்ல. என்னடா இதுன்னு அதை தூக்கி போட்டுட்டு இவனுக்கு ஆப்போசிட்ல இருந்தவனை பாக்குறான். அவனை ஆளை காணோம். எங்கடா போனான்னு பார்த்தா அங்க அவனோட ட்ரெஸ் மட்டும் தான் இருக்கு. கூடவே அந்த விசித்திரமான காயின் 2 இருக்கு. உடனே இவன் அந்த ட்ரெஸ்ல இருக்க வாலெட்டை எடுத்து அதுல இருக்க காசெல்லாம் எடுத்துக்கிறான். காசை மட்டும் இல்ல அந்த ட்ரெஸ்ஸையும் எடுத்து போட்டுக்கிட்டு ரெஸ்டாரண்ட் போய் செம்மையா சாப்பிடுறான். திரும்ப வந்து அந்த வெண்டிங் மிஷின்ல இவன் கிட்ட இருக்க காயினை வச்சு மறுபடியும் ஒரு ஜூஸ் கேனை எடுக்கிறான். அப்போ அந்த இடத்துக்கு இவன் கிட்ட இருந்து காசை புடுங்கிட்டு போனவன் வரான். அப்பதான் இவனுக்கு தெரியுது இதுக்கு முன்னாடி பார்த்தது இவன் இல்ல போலன்னு. உடனே அவனை பார்த்து அந்த ஜூஸ் கேனை ஓபன் பண்றான். ஆனா அவன் அதை பார்த்து சிரிக்கிறான். என்னடா இதுன்னு பாக்குறப்போ திடீர்னு அவன் கால் கையெல்லாம் சுருங்க ஆரம்பிக்குது. அப்படியே மொத்தமா சுருங்கி ஆளே மொத்தமா காணாம போறான். இப்படி காணாம போனவன் அப்படியே அந்த வெண்டிங் மிஷின்குள்ள இருக்கான். அதை பார்த்து இவனும் பயப்படுறான். ஆனா அப்போ காணாம போனவன் கிட்ட இருந்து அந்த காயினும் நிறைய காசும் கிடைக்குது. இத புரிஞ்சுக்கிட்டு அந்த ஜூஸ் கேனை வச்சு நிறைய பேரை இதே மாதிரி பண்ணி அவங்க கிட்ட இருக்க காசை ஆட்டைய போட்டு செம்மையா சம்பாதிக்கிறான். போக போக ஷேவ்லாம் பண்ணி ஆளே மாறிடுறாரு. இப்படி போயிட்டு இருக்கப்போ ஒரு நாள் இவருக்கு ஆப்போசிட்ல இவரோட பழைய உருவத்தை பாக்குறாரு. அதை பார்த்து மிரண்டு போறாரு. அங்க இருக்கிறவனும் அதே மாதிரி அந்த வெண்டிங் மிஷின்ல இருந்து ஜூஸ் கேனை எடுத்து இவரை பார்த்த மாதிரியே அதை ஓபன் பண்றான். இவரும் காணாம போய் அந்த வெண்டிங் மிஷின்குள்ள வந்து கொடூரமா இறந்து போறாரு. சோ இதே மாதிரி இந்த மெட்ரோ ஸ்டேஷனுக்குள்ள ஏகப்பட்ட அமானுஷமான சம்பவங்கள் நடக்குது. அதெல்லாம் ஒரு யூடியூப் ரன் பண்ற பொண்ணு மூலமா வெளியே தெரிய வருது. அதுக்கப்புறம் அந்த பொண்ணுக்கு என்னெல்லாம் நடக்குதுன்னு ஒரு கொரியன் ஹாரர் ஸ்டோரியா சொன்ன படம் தான் கோஸ்ட் ட்ரெயின். இதே மாதிரி நிறைய டிஃப்ரெண்டான மூவிஸ்க்கு கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோவை மட்டும் பண்ண மறந்துடாதீங்க.